Computer G, take it easy with Balaji. Today it's going to be a heavenly experience of the Take It Easy நிகழ்ச்சி. அது எவன்லி இல்லடா ஹெவன்லி அப்படின்றீங்களா? கரெக்டு தான். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட சட்ட சாயங்காலத்தில் டிகே பெற்றாயிருக்கிறது டேக் இட் ஈஸி. இன்னும் இது எவன்லி என்ன போகுது அப்படின்னு பார்த்தாங்க. ரொம்ப சில பேர் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இவங்களை பாட விட்டு கேட்கலாம், இன்னைக்கு ஃபுல்லாக இவங்களை பேச விட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதில் நீ கிடையாது அப்படின்றீங்களா? இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃப் த அக்ரிமெண்ட். என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு மனசு தொட்ட மெலடி ஸ்பெஷலில் நம்ம கூட ஜகுல் ஜுகுல் பந்தியா லைவ் அண்ட் அன்பிளக்டாக பாட போகிற ஒரு பாடகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஹா, அவர் 2-3 பாட்டு சாம்பிளுக்கு பாடி காமிச்சதுலேயே வந்து ஆஃபீஸில் 6 பேர் அப்படியே சுருண்டு விழுந்தவங்க தான் மயக்கத்தில். இன்னும் ஏந்திக்கவே இல்லை. அந்த அளவுக்கு காதில் 1/4 கிலோ கங்குலி கமக்கெல்லாம் வெளில வர அளவுக்கு இனிமையான பாடல்கள் உங்களுக்காக அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு பேக் டு பேக் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஸ் டாக், இசை கிராஸ் டாக். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செய்ய வேண்டிய விஷயம் சமத்து பையனா சமத்து போனா சுச்சு பிச்சிக்கியா வந்து ஸ்டே டியூன் 92.7 பிக் எஃப்எம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. யாரா அந்த சிங்கர் அப்படிலாம் பயணமாக சொல்கிறேன் அப்படின்னா இளம் பாடகர், அதே நேரத்தில் இசையில் இருக்கிற எல்லா வேரியேஷனையும் அத்துப்படியாக கற்றுக்கிட்ட ஒரு பாடகர். இன்றைக்கி இருக்கிற நிறைய மியூசிக் டைரக்டரோட ஃபேவரட் சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடின எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். ஒரு சின்ன சாம்பிள் இப்போ உங்களுக்காக. Ahava bolingo chimta chinta ishq mile love ishta prema pyaro pyaro oru kaadalundan mele attanai mozhiyilum vaarthai ovvondru koiden mottamai koorthudan kaadal sinnondru seiden உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன். Hello everyone, you're listening to 92.7 Big FM. This is Vijay Prakash. ஓகே, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நடந்தால் நல்ல பாம்பு கொட்டும், படுத்தா பச்சை பாம்பு கொட்டும்னு. எதுக்கு அப்படின்னா வந்து சில பேருக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா அவங்க சொல்கிறது பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குமா. ஆனால் இன்றைக்கி சிங்கர்ஸில் இவரோட டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு பாட்டு பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆல்பம்னே தெரியாமல் இருந்தால் கூட பாட்டு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எல்லோரும் முணுமுணுத்துனே இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு லீடிங் சிங்கர் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விஜய் பிரகாஷ் அன்பிளக்டா இன்றைக்கி 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸியில் நம்ம கூட பேசுகிறார் அப்படின்னோட பாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் பிரகாஷ் முதல்ல வந்து இங்கே சென்னையில் இப்போ திடீர்னு ஒரு ஆண்டி கேட்குறாங்க ரேடியோ போட்டு, யார்ப்பா விஜய் பிரகாஷே அப்படின்னா வந்து சிறு குறிப்பு என்ன சொல்லுவீங்க நீங்க? Auntie, please give me your phone number. I'll come and introduce myself personally. Born and brought up in musicians family. நான் வந்து மைசூர்ல பிறந்தேன். அம்மா வந்து ட்ரிச்சி. அப்புறம் வீட்ல வந்து தெலுங்கு பேசுறோம். ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணோனே அதே மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ மும்பைல செட்டில் ஆயிருக்கேன் last 15 years. அதுக்கப்புறம் thanks to A.R. Rahman sir, he gave me some lovely numbers. Of course, Ilayaraja sir's Om Si Oham is still a very very special song. Of course, I think Hosanna was my visiting card to Tamil film industry. So auntie, please listen to Hosanna and you'll know who Vijay Prakash is. And still if you have confusion, call me and I will be there. And auntie கொண்டு இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட், உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? இப்போ நீங்கள் சொன்ன மொழியெல்லாம் ஏரியாலாம் வச்சு பார்க்கும்போது 47 தெரியும் போல இருக்கு உங்களுக்கு. இல்லை, அதுக்கு 2 கம்மி அவ்வளோ. தமிழ் பிகாஸ் மை மதர் இஸ் ஃப்ரம் ட்ரிச்சி. அவ்வளோ கிளியராக இல்லைன்னா கூட ஐ கேன் மேனேஜ் வெரி வெல். Telugu I can speak, Kannada I speak, Marathi I speak pretty decent because I live in Bombay. அப்புறம் ஹிந்தி வந்து நம்ம நேஷனல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் MBBS in English. நீங்க இந்த ஷோ முடிச்சு நம்ம 2 பேர் நைட் வீட்டுக்கு போகணும். அண்ட் விஜய் இப்போ வந்து நீங்க கேட்டுங்கிறது பிக் எஃப்எம் அப்படின்றத மராத்தியில சொல்லுங்க. மராட்டில நீங்க கேட்டுங்கிறது பிக் எஃப்எம் 92.7 బిగ్ ఎఫ్ఎం. తెలుగులో ఏదో சொல்லணும்னா எப்படி? మీరు ఇప్పుడు వింటున్నారు 92.7 బిగ్ ఎఫ్ఎం అండి. వింటున్నారా? వింటున్నారు. இதெல்லாம் இன்னும் நிறைய நடக்க போதீங்க. விంటున్నారు. Chinese also I learned. Chinese தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம big 92.7 FM. ஓ ஞம் 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 தாமோ நீ கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காகவே வந்து தேக பயிற்சிலாம் பண்ணி கமக்கம் விப்ராட்டோட நான் ஒரு பாட்டு பாட போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதோ உங்களுக்காக அந்த பாட்டு. 1 2 3 ஸ்டார்ட் பாலாஜி. நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்களே பாடுங்க. Okay, thank you. This is Vijay Prakash and I'm singing for you now. ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் that was cool. என் மறு இதயம்
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னடா பாட்டு ஆரம்பிக்கிறீங்க பாதியில் நிறுத்துறீங்களேன்றீங்களா? அது என்னன்னா இசை ஜகுல் ஜுகுல் பந்திக்கு நடுவில் நகைச்சுவை சங்கமம் ஆனதுனால இப்போ என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு நான் மட்டும் கிடையாது, என் கூட விஜய் பிரகாஷ், த லவ்லி அண்ட் த டேஷிங் ஆஃப் த மை இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் கமிங் மீன்ஸ் திஸ் ஒன்லி. அவர் வந்து என் கூட லைவ் அண்ட் அன்பிளக்டா இன்னைக்கு நிறைய இசை மனசை தொட்ட மெலடிலாம் பாட போறார். அதோட ஒரு முன்னோட்டம் தான் இந்த பாட்டா இருந்தது. விஜய், எதுக்கு நீங்க பாட்டுக்கு நடுவில் சிரிச்சீங்க? இல்ல பண்ண ஒரு சின்ன ஆக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஈவன் மை இங்கிலீஷ் இஸ் கோயிங் லைக் திஸ் அண்ட் ஐ அம் லாஃபிங் லைக் தட் அண்ட் லுக்கிங் அட் யூ அண்ட் ஃபீலிங் குட். வெரி நைஸ். நீங்களே இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கே இல்லாம இங்கிலீஷ் பேசும்போது சந்தோஷமா இருக்குது. அண்ட் விஜய் ஒரு ஹைலி பிரிட்டிஷ் ஒரு அங்கேருந்து இன்ஸ்டிடியூட் போய் I learnt English and it is like I know we are colleagues there now. We are colleagues, yeah. No, we did our MBBS in English. Yeah, MBBS English is good subject. And Vijay, first time வந்து you are coming live in Big FM சென்னையில் அதுவும். It feels great. ஏன்னா வந்து நாங்க நம்ம பாட்டு மூலமா we always keep reaching out to all the music lovers. And we are celebrating a month for melody music. இது வந்து ஒரு tribute அப்படினு சொல்லிட்டு. இல்ல என்னன்னா according to me everything is a melody. Even if it's like a beat song or whatever it is, எல்லாமே வந்து மெலடி தான். ஆனா வந்து மெலடில வந்து different genres நீங்க அப்படி ட்ரீட் பண்ணலாம். ஆனா without a melody no song is complete. ஆனா விஜய், நம்ம ஆரம்பத்துல வந்து அந்த கமகத்தை பாதியிலே விட்டுருப்போம். இப்போ நீங்க வந்து ஹோசனா வந்து எங்களுக்காக ஒரு 4 லைன் பாடலாமே. Yes. ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே, என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. ஆஹா, அப்படியே தூங்கினாதீங்க. ஏன் அங்கிள் வண்டியை எடுத்துட்டு போங்க, ஏன் வீட்டுக்குலாம் போகணும். நீ கேட்டுக்கிறது நான் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. விஜய் பிரகாஷோட நிறைய அன்பிளக் மியூசிக் உங்களுக்காக வெயிட்டிங். டொய். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா, ஓவர் ஆக்டிங் பாலாஜி மன்னிப்பாயா. ஆனா அப்படி நீங்க மன்னிக்க வேண்டியது யாரு இப்போ அப்படின்னு பார்த்தாக்க அண்ணா சாலையை. ஏன்னா இன்னைக்கு அங்க போனீங்க அப்படின்னா 7ஆம் தேதி அன்னைக்கு காலைல தான் வீட்டுக்கே போக முடியுன்ற அளவுக்கு அங்க நிறைய டைவர்ஷன் பண்ணிருக்க காரணத்தால இன்ச்சா வண்டி நவுந்து தான். காமராஜர் சாலை, OMR, ECR எல்லாம் நார்மல் டிராஃபிக் வேணா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு 2 நாள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சற்றுமுன் கிடைத்த தகவல் சொல்லுது. நீங்க கேட்டுக்கிறது நான் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஜகுல் ஜுகுல் பந்தி இசை இன்னும் நிறைய வெயிட்டிங். விஜய் பிரகாஷோட டைம். This traffic update is sponsored by Chevrolet Beat. Diesel with IntelliDrive technology. A perfect diesel car for your family. சில பேர்லாம் வந்து பேசும்போதே வந்து அப்படியே பயங்கர டெப்த்தாக கணீர்னு ஒரு குரல் இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. பேசும்போதே கிட்டத்தட்ட 1/4 கிலோ பேஸ் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கும் போது இன்னைக்கு அன்பிளக்டா விஜய் பிரகாஷ் வந்து நம்ம கூட பாட்டு பாடுனுக்கிறார், பேசுனுக்கிறார். அவர் பேசும்போதே 4 கமகம் வந்தது, 2 பாட்டில் விபராட்டோ வருது. ஸோ எனக்கு நீங்கள் வந்து இந்த கோவிந்தா பாட்டில் ஒரு கமகத்தை விட்டிங்கன்னா அந்த பொண்ணுலாம் பயங்கர சந்தோஷப்படும். ஓகே பாலாஜி, ஐயோ பாருங்க, இட்ஸ் லைக் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ட்ரெய்லர். கோவிந்தா கோவிந்தா பிக் எஃப்எம்ல புது பொண்ணு சிரிக்கிறா மறைக்கிறா 1000 லீப ஒன்னு. ஒன் மோர் டைம். கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா மறைக்கிறா 1000 லீப ஒன்னு. எதுக்கு வந்தாளோ தெரியலையே, இம்ச தந்தாளோ அது தெரியும். எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ. கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா 1000 லீவ ஒண்ணு. டாடி மம்மி என்ன பேரு இவனுக்கு வச்சாங்க, அட என்ன கேட்டா குழஞ்சலன்னு பேர வைப்பேங்க. கும்பலேசமா 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 பாலாஜி கும்பலேசமா கும்பலேசமா கும்பலோ. Automatic of the Aromale means you know what? Yeah. You sang only, no? That is the automatic Aromale. நடுவில் அந்த பொண்ணை இது இருந்தீங்க பார்த்தீங்களா, அதான் பேசிக்கலி ஷை டைப் ஃபேமிலி பாய் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த பாட்டில் வந்து அந்த சாசர சசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கு சத்தத்தில் சுற்றுவீங்களா. சாரேகாமானே சாகர சசா சாரேகாமானே. அச்சா கோவிந்தா. விஜய், உங்களோட முதல் பாட்டு என்ன? நிறைய பேருக்கு அது ஒரு டவுட். ஒசனா தான் உங்க முதல் பாட்டா? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆடியோவில் மட்டும் என்னோட வாய்ஸ் இருந்தது, நாட் இன் த ஃபில்ம். ஆனால் அந்த சாங் வந்து பூவாசம் புறப்படும் பெண்ணே
நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால். நீங்க தீனும் போது அந்த ஆண்டி கீழே வந்துட்டாங்க தடிக்க. ஆண்டி ஃப்ரம் தட் டே யூ நெவர் டர்ன் பேக். அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு 3 வார்த்தை தான் இங்கிலீஷ்ல ரைமிங்கா தெரியும். No, I turn back. Oh, his English is also like I told you, no, both of us studied MBBS of Oxford University. நீங்க கேட்னுங்கிறது Take It Easy with me பாலாஜி. ஜகுல் ஜுகுல் பந்திகள்லாம் வெயிட்டிங். தொடரன் டுண்டபன் டண்டபன் டொய் தொடரன் டுண்டபன் டொய். ஒரு கமக்கமா எப்படி போடலாம்? Very inspiring words. யா தொடரன் டுண்டபன் டொய். அந்த வேர்ட்ஸ் கேட்டாலே ஏதோ ஒரு உள்ளேந்து ஒரு சாஸ்திரிய சங்கீதம். ஐயோ ஆயிருக்கு எனக்கு வாமிட். இல்ல டொரடன் என்ன தொடரன் டொய் டொண்டொன் டொய். டொரடன் டொய் டொண்டொன் டொய். அட்டான ராகத்துல போடலாமா? டொரடன் டொய் டொய் டொரடன் டொய் டொய் ஓ டொரடன் டொய் டொய் டரடம் பம் பம் பரம் பரம் டரடம் டொய் டொய் டரடம் பம் பாய் டரம் பம் பாய் டன டன டரரோரோரோ. You are listening to Big FM. டரடம் டரடம் டொன் டொய். You are listening to Balaji. Oh டரடம் டொன் டொய் டரடம் டொன் டொய். அட்டானா ராகத்துல உட்டேனா பார் அப்படின்ற இசையை நீ கேட்டது 92.7 ராகவா. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் கத்துக்கணும். ஐயோ கடவுளே. விஜய் பிரகாஷும் பாலாஜி நானும் இன்னைக்கு அன்பிளக்டா உங்களுக்கு இசையை வாரி 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 வழங்கும் போது விஜய் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் மியூசிஷியன்ஸ் இங்கே சவுத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்கள்லாம் பிடிச்சது, எந்த மியூசிக் டைரக்டர்லாம் விரும்பி கேட்டிருந்தீங்க? Of course, we've grown up listening to worshipping Raja sir, including musicians. Everyone who's heard his music have reached very close to God, I feel. So definitely வந்து ராஜா சார் always ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு thousands of ராஜா சார் சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்றது ஒரு 2 லைன். என் நினைய பொன் நிலாவே பொன் நினைவிலன் கனாவே நினைவிலே புது சுகம் தரரரா தரா தொடருத தினம் தினம் தரரரா தரா என் இனிய பொன் நிலாவே பொன் நினைவிலன் கனாவே. ஆஹா, 2 ஃபிகர் உசாராடு இந்த பாட்டுக்கு. மாசி மாதம் தான் நார்மலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெலடி மாதம் செலிப்ரேட் பண்ணுறோம். நீயோ பார்ட் ஆஃப் தட் ஷோ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் தட். Absolutely my honor. அப்பா, மை ஆனர்னோன்னு எனக்கு கோட் சீன் தான் ஞாபகம் வருது. 92.7 பிக் எஃப்எம் ப்ளே தி டேக் இட் ஈஸி வித் மீ. Thank you your honor. டடன் டன் டட்டை அதுக்கு இனிமே அந்த பாட்டு தான் போட போறேன் நான். மலாய் மமலாய் மமமமம மலாய் மமலாய் மமமமம எல்லேலமா ஏலை ஏலமா சொல்லாமலே உள்ளம் துள்ளுமா நெஞ்சோரமா நெஞ்சின்னோரமா வந்தாளமா வெள்ளம் அள்ளுமா என் ஜன்னல் கதவிலை இவ பார்வை பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலை பொன் காதல் என்னை இழுக்க என் காலம் மின்னில் தாவுதடி குதிக்க ஏலமா ஏலை ஏலமா. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் காந்தா? படத்துல கேட்கறதோட நிஜத்துல இவர் பாடும்போது இன்னும் செமையா இருக்குது அந்த பாட்டு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கும் போது சிங்கர் விஜய் பிரகாஷ் இன்னைக்கு அன்பிளக்டா மனசை தொட்ட மெலடி பாட்டு, உருட்டி போட்ட பெரட்டி போட்ட பாட்டுலாம் வந்து நமக்கு பாடுகிறார். அந்த வகையில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க வந்து என்ன எல்லாரும் உசு உசுன்றீங்க. பக்கத்தில் ஒரு 4 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா உச்சுன்னு இந்த உதட கொண்டுக்கிறாங்க. விஜய், எனக்கு ஒரு இளம் சிங்கரா உங்களுக்கு பிடிச்ச மற்ற சிங்கரா சொல்லுங்க. இந்த பாட்டை உங்க கூட வந்து ஸ்ருதி ஹாசன் பாடிருப்பாங்க. சொன்னா டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனா frank is I like every singer because everyone has a unique style. ஆனா ஏதாவது ஒரு ஃபேவரட் சிங்கர், அது இட் கேன் பி a legend also, he can be a legend also. யாராவது பெரிய சிங்கர் இதுக்கு முன்னாடி நான் எனக்கு இவர் தான் ரொம்ப பிடிக்கும். SPB சாரோட பாடி ஆஃப் ஒர்க் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். நான் வந்து ஒரு 10 songs பாடினாலே we are thinking wow, I did 10 songs. But they have done songs in 40,000 songs. இல்லையா? So practically வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா if a person lives for 100 years, if I'm not mistaken, he is living for 36,000 days only. A person who lives for 100 years. மேக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? Maths வந்து yeah, I know 1 plus 1 is 5. But I'm saying and if 40,000 songs வந்து எப்படி how did they manage? So look at their capacity, their energy and stamina and the knowledge. So அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா SPB sir is very inspiring. அண்ட் நீங்க பாடின பாட்டு தவிர்த்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு? ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல்
கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 ஓவர் ஆக்டிங் பாலாஜி மன்னிப்பாயா. அந்த ஐபிச்சு போக மாட்டீங்களா நீங்க? அது நீங்க தான் பாட போறீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐ தாட் அந்த செக்ஷன் வந்து நீங்க தான் பாட போறீங்க. பாடிதனா ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் வந்து குடும்பாவை எரிச்சிருப்பாங்க. ஆனா விஜய் பிரகாஷ் வாட் இனிமே யூ ஆர் பிரிங்கிங் அவுட் டு தி ஷோ. ஐ ரியலி டோன்ட். ஏன்னா ஷோ நார்மலா வந்து 60 வயசு மேல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா 2 நாள் அட்மிட் ஆயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களை எழுப்புற மாதிரி நீங்க நிறைய பாடல்லாம் பாடிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் விஜய் பிரகாஷ் கிட்ட வெயிட்டிங்ல இருக்கு. ஒலியா 92.7 பிக் எஃப்எம். இது டேக் இட் ஈஸி வித் பி பாலாஜி.